ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மேகினா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் குறிப்பாக சின்ன குழந்தைங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு எப்போவாவது இந்த மாதிரி நம்ம மேகி செஞ்சு கொடுக்குறப்ப இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க இந்த மேகி பயன்படுத்தி எப்படி சூப்பரான நூடுல்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் வச்சு மேகி செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கார்ன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கேரட்டு, பீஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ இதிலே நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை வதங்க விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்மளுக்கு மேகியில் மசாலா இருக்கும்ல, ஸோ அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இப்போ மசாலா எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகம் சேர்த்துறாதீங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இந்தளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சதுனால அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேகி சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வெந்ததும் நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக செட் ஆகி வந்துடும். இப்போ இதில் 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக நல்லா குக் ஆகும். இது 2 நிமிஷம் தாங்க. 2 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு அந்த மேகி நல்லா குக் ஆயிரும். எப்போவுமே வெறுமனவே மேகி மட்டும் போட்டு செஞ்சு கொடுக்காம நீங்கள் எப்போவாவது செஞ்சு கொடுக்குறப்ப, நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது நல்லதில்லை. செஞ்சு கொடுக்குறப்ப இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணலாம். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்மளோட மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் மேகி அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட வெஜிடபிள் மேகி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.